வணக்கம். நான் ஆப்ஷன் ட்ரேடர் ஜெயராம் பேசுகிறேன். இன்றைக்கி என்ன பார்க்குறோம்னாக்கா, ஒரு ட்ரேடிங்கில் ஒரு என்ட்ரி எடுக்கிறதுக்கு சார்ட்டிங்கில் முக்கியமாக எது தேவை, என்ட்ரியை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு எது தேவை, இண்டிகேட்டரா இல்லை ப்ரைஸ் ஆக்ஷன் டெக்னிக்கா இல்லை சிஸ்டமா, இந்த மூணுன்னு வச்சுங்க. ப்ரைஸ் ஆக்ஷன்ன்றது ஒரு சில பேர் செய்கிறாங்க, அது எப்படின்னு தெரியல. ஆனால் இண்டிகேட்டர்ஸ்ன்றது ஒரு 4-5 இண்டிகேட்டரை நான் உங்களுக்கு ரெஃபர் பண்ணுறேன். போலிங்கர் பேண்ட் இருக்குது, ஆர்எஸ்ஐ, மணிஃப்ளோ இண்டெக்ஸு, எம்ஏசிடி, சிசிஐ, இது போல் ஒரு 4-5 இண்டிகேட்டரை எடுத்துக்கிறோம். இந்த இண்டிகேட்டர் உள்ளால் உன்னோட என்ட்ரி பாயிண்ட்டை காமிக்க முடியுமா? அது காமிக்க முடியுமானா, காமிக்கிறது ஒன்லி சிஸ்டம் மட்டும்தான் காமிக்கும். இண்டிகேட்டரை நீ தான் பார்த்து என்ன சொல்லுதுன்னு நம்மளாக புரிஞ்சிக்கணும். ஞாபகம் நம்மளாக கெஸ் பண்ணணும். இண்டிகேட்டருக்கு சொல்ல தெரியாது, சிஸ்டத்துக்கு சொல்ல தெரியும். அப்படி பார்க்கும்போது காலையில் ஒரு ட்ரெண்டு ஓப்பன் ஆகுது, மார்க்கெட் ஓப்பன் ஆகுதுனாக்கா, இப்போ அன்றைக்கி ஏற்கனவே பார்த்த சார்ட்டு தான் இது. ஓப்பன் ஆகுது, ஓப்பன் ஆகி பை ட்ரெண்டு கிடைக்கிது, கவுண்ட்ரு, திருப்பி பை, கவுண்ட்ரு, பை, இப்படியே மூவ் ஆகி போகுது. இந்த போலிங்கர் பேண்ட்டு அவுட்டரில் இருக்கிற அத்தனை செல்லையும் இண்டிகேட்டரோ ஓரளவுக்கு சொல்லலாம்னு கணிக்கலாம். அதாவது சார்ட்டை பார்த்தே இதெல்லாம் மேடுன்ற இடத்த பூரா நம்ம செல் பண்ணலாம்னு நினைக்கலாம். இந்த இண்டிகேட்டருங்க என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சிசிஐ, ஆர்எஸ்ஐ, மணிஃப்ளோ இண்டெக்ஸ், இதுவோ எல்லாமே அவுட்டில் வர டைவர்ஜெண்ட்டை பார்க்குறதுக்கு மட்டும்தான் யூஸ் ஆகுது. மற்றபடி இதை கீழே வர கவுண்ட்ரு வேவில் வர பை என்ட்ரியை காமிக்கிறதெல்லாம் அதால் நம்மளால் எவ்வளோ தான் கஷ்டப்பட்டு பார்த்தாலும் கண்டுபிடிக்கவே முடியாது. இண்டிகேட்டரை பார்த்து இந்த போலிங்கர் பேண்டு இது தான், இது அவுட்ரு பேண்டு, இது ஆவரேஜ், இது லோயர் பேண்டு, இது நடுவில் இருக்க ஆவரேஜ் நோக்கி வரும்போது, ட்ரெண்டு கீழே வரும்போது நம்ம பை பண்ணணும். இதுதான் இண்டிகேட்டரை பார்த்து எடுக்கவே முடியாது. இப்போ செகண்டில் இதை கீழே இறங்கி வருதுனாக்கா, இந்த இடத்துல இண்டிகேட்டர் ஒன்றுமே சொல்லாது, அது பாட்டு மங்கு மாதிரி நிற்கும். இந்த என்ட்ரியை நம்ம எப்போ எடுக்குது, இந்த என்ட்ரி தான் நமக்கு தேவை, இந்த ப்ளூ கலர் என்ட்ரி தான் தேவை. இதை ஒரு இண்டிகேட்டரால் கிளியர் பண்ண முடியுமான்னா பண்ண முடியாது. இதை பண்ண வேண்டியது சிஸ்டம் மட்டும்தான் பண்ண முடியுமே தவிர இண்டிகேட்டரால் பண்ண முடியாது. அதே சமயத்தில் இந்த 2 டாப்பும் கண்ணுக்கு தெரியும். இந்த 2 டாப் என்ட்ரியும் எடுக்கும்போது டைவர்ஜெண்ட்டுன்றதை காட்டுறதை இண்டிகேட்டரால் முடியும். அந்த இண்டிகேட்டர் யூஸ் பண்ணி இந்த செகண்ட் ட்ரேடை கரெக்டாக எடுத்துடலாம். ஆனால் நான் காலையிலேருந்து உட்காந்துருக்கும் போது எனக்கு முதல்லேருந்து இதுவரையும் சும்மாவே உட்காந்து வீட்டுக்கு போக முடியுமா? முடியாதுல்ல. காலையிலேருந்து எனக்கு ஃபஸ்ட்டு ட்ரேடு கவுண்டர் ட்ரேடு, இதுதான் ஒரிஜினல் ட்ரேடு. இந்த ஃபஸ்ட்டு ட்ரேடுன்றது வரணும். இதை கண்டுபிடிக்கிறது எப்படின்னாக்கா, யாரால் முடியும்னா இண்டிகேட்டரால் முடியாதுன்னு சொல்ல வரேன் நான். செகண்ட் அவுட்ரு வேவ் மட்டும்தான் எடுக்கும். இந்த போலிங்கர் பேண்ட் அவுட்ருக்கு வெளியே போய் நிற்கிது பாருங்கள், இதுங்க டைவர்ஜென்ட் பார்க்குறதுக்கு இண்டிகேட்டர் யூஸ் பண்ணலாம். அதேமாரி இங்கே இருக்கிறது இதே போலிங்கர் பேண்ட், பாட்டம் போலிங்கர் பேண்டில் லோயரில் இருக்க 1, 2 ரெண்டுமே 2 பை தான். இதில் ஒன்றை செலக்ட் பண்ணுறதுக்கு அது உதவும், இண்டிகேட்டர் உதவும். மற்றபடி இண்டிகேட்டரால் கவுண்ட்ரு வேவ்னு சொல்கிறக்கூடிய ஆவரேஜ்லேருந்து வெளியே கிளம்பி போகிற ட்ரேடில் எடுக்க முடியலன்றதை உங்களுக்கு ப்ரூவ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ண போகிறேன். அடுத்து வாங்கம்மா சார்ட்டுக்கு போவோம். இது சார்ட் விண்டோ, இது இண்டிகேட்டர் விண்டோ. இதில் இருக்க இண்டிகேட்டர் ஆர்எஸ்ஐன்னு சொல்கிறோம். ஆர்எஸ்ஐ விண்டோ இப்போ எனக்கு இந்த இடத்துல ஒரு ட்ரேடு வரணும். இப்போ சிஸ்டம் காட்டுது இந்த ட்ரேடை கரெக்டாக, இந்த ட்ரேடையும் கரெக்டாக காட்டுது. இதையோ எடுக்கலான்றதை கரெக்டாக சிஸ்டம் மட்டும்தான் காமிக்குது. ஆனால் இந்த இண்டிகேட்டரால் ஒன்றும் முடியல. இந்த இண்டிகேட்டர் எப்படி ஒர்க் பண்ணணுன்னாக்கா, சென்டர் ஆவரேஜ் இந்த ஒயிட் லைனுக்கு மேலே போயிட்டீங்கன்னா அப் ட்ரெண்டு, ஒயிட் லைனுக்கு கீழே வந்துட்டுன்னா டவுன் ட்ரெண்டு, அதுலேயே 70க்கு மேலே இருந்ததுன்னா சூப்பர் ட்ரெண்டு, 30க்கு கீழே வந்துட்டுன்னா சூப்பர் டவுன் ட்ரெண்டு, இப்படின்றது இது கொள்கை. இந்த இண்டிகேட்டரை பொறுத்த வரைக்கும் அதுதான் சொல்லும். இப்போ ஃபுல்லாகவே மேலேயே இருக்குது. காலையிலேருந்து நம்ம ட்ரேடிங் ஆரம்பிச்சதுலேருந்தே காலையிலேருந்தே மேலே இருக்குது. நான் எங்கே தான் ட்ரேட் எடுக்கிறதுனா இதால் ஒன்றுமே சொல்ல முடியாது. ஒன்லி இந்த டாப்பையும் இந்த டாப்பையும் முயற்சி பண்ணி இது கம்மியாக இருக்குது பாருங்கள், இது மட்டும்தான் டைவர்ஜென்ட்ன்றது. இது டைவர்ஜென்ட்னால இந்த ஒரு ட்ரேடை எடுக்க முடியும். இது ஆர்எஸ்ஐ ஆச்சா, இதே கேரக்டரில் எடுத்தது பாருங்கள். இது எம்ஏசிடின்றது. இதுவும் இந்த டாப் 2வும் இது
டைவர்ஜன் பார்க்க முடியும், இதுக்கும் டைவர்ஜன் பார்க்க முடியும். இதனுடைய கேரக்டர் என்னென்னாக்கா, ஒரு 50 பாயிண்ட்டுக்கு மேலே போனால் அப் ட்ரெண்டு, -50 கீழே வந்தால் டவுன் ட்ரெண்டு. எல்லாமே கொள்கை இதுதான். அதுக்கு மேலே போனால் ஏறி இருக்குது, கீழே இருந்தால் இறங்கி இருக்குது. இதில் ஒன்றா கிராஸ் பண்ணும். ப்ளூ லைனை ரெட் லைன் கிராஸ் பண்ணிச்சுன்னா என்ட்ரி, இங்கே ப்ளூ லைனை ரெட் லைன் கிராஸ் பண்ணி கீழே வந்ததுன்னா என்ட்ரி. இதுவாவது எல்லாத்தையும் காட்டுமானாக்கா அந்த கவுண்ட்ரு வேவில் காமிக்காது. கவுண்ட்ரு வேவில் காமிக்க இதால் முடியாது. வெளியில் எக்ஸ்டெண்டாக இருக்கிற டாப்பில் தான் காட்டிக்கிட்டே வரும். அதாவது நம்ம ஃபஸ்ட் டாப்பு, செகண்ட் டாப், தேர்ட் டாப்புன்னு சொல்லி வரோமா, அந்த டாப்பில் மட்டும்தான் கரெக்டாக காமிக்கும். கட்டாக வருது. மேலேருந்து ரெட் லைன் கிராஸ் பண்ணும்போது அங்கே ஒரு டாப் இருக்கும். இங்கே இந்த இடத்துல ஒரு டாப்பு, இந்த இடத்துல ஒரு டாப் இருக்கா, அதேமாதிரி இங்கே கிராஸ் பண்ணும்போது இங்கே ஒரு டாப். இந்த அவுட்ரு டாப்பில் மட்டும் உள்நோக்கி வர ட்ரேடுள்ள தான் காட்டுமா தவிர வெளியே போகிற ட்ரேடை ட்ரெண்டுக்கு ஃபேவரபுளான ட்ரேடை காமிக்காது. ஆப்போசிட் ட்ரேடை பண்ணும். நம்ம டபுள் டாப் எடுக்கிறதுக்கு MACDயும் யூஸ் பண்ணலாம். மற்றபடி CCIன்றது RSI பார்த்த மாதிரியே தான். அதுவும் கவுண்ட்ரு, அதாவது டைவர்ஜன் பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஆனால் இதுவும் போட்டு குழப்பம். மேலே டாப்பை தான் காட்டுமா தவிர பை என்ட்ரி, இந்த 2 என்ட்ரியை யாராலையும் காட்ட முடியல, எந்த இண்டிகேட்டராலையும் காட்ட முடியல. இது ஒன்லி சிஸ்டத்தால் தான் முடியுதுன்னு தான் சொல்ல வரேன். CCIயாலும் முடியல. இது மணி ஃப்ளோ இண்டெக்ஸ். இது எங்கெல்லாம் ஒரு ஹையஸ்ட் டாப் இருக்கோ அதை மட்டும் காமிச்சிக்கிட்டு வரும். இது ஒரு ஹையஸ்ட் டாப் ஒன்றும், இது ஒரு ஹையஸ்ட் டாப் ஒன்றும், இது லோயஸ்ட் பாட்டம்னும் எப்படி சொல்லி வரும். இதுக்குன்னு ஒரு கேரக்டர் எவ்வளோ தான். 80க்கு மேலே போனால் அப்படின்னு மாதிரி 60லேருந்தே அப் ட்ரெண்டு, 40லேருந்து டவுன் ட்ரெண்டு அப்படின்ற மாதிரி இதுக்கு கேரக்டர் எழுதியிருக்காங்க. இந்த சிஸ்டம்ன்றது எப்படி உருவாகுதுன்னாக்கா, இப்போ நம்ம பார்த்தா 4 இண்டிகேட்டர் இருக்குல்ல, அதனுடைய டாப் இப்போ மேலே போகிறதுக்கு இது என்ன சொல்லணும், 60க்கு 80க்கு மேலே போனால் ஹையஸ்ட்டு, RSI 70க்கு மேலே போனால் ஹையஸ்ட்டு, CCI +100க்கு மேலே போனால் ஹையஸ்ட்டு. அது எதுக்கு கேரக்டர் இருக்குது. அந்த கேரக்டரை இன்புட்டாக கொடுப்போம். சிஸ்டம் உருவாக்கும் போது எனக்கு இந்த டாப்பு, இந்த 3 பேர் ஒன்று சேர்ந்து எதை சொல்கிறீங்களோ அது ஒரு டாப்புன்னு சொல்லலாம். இல்லை தனித்தனியாக அவங்கவுங்க டாப்பை சொல்லுங்கன்னு சொல்லலாம். ஃபார்முலா எழுதும்போது இந்த இண்டிகேட்டரில் தூக்கி எழுதலாமே தவிர தனியாக வச்சு இதை யூஸ் பண்ண முடியாது. ஒவ்வொரு இண்டிகேட்டரையும் யூஸ் பண்ணி, ஏற்கனவே சொன்னமே ப்ரைஸ் ஆக்ஷன்னா பார் எப்படி ஏறி இறங்குதுன்றதை 1 by 1 பார்த்து அந்த பாரையும் இந்த இண்டிகேட்டரோட கேரக்டரையும் எடுத்து எழுதி, இப்போ இந்த ஒரு செல்லுன்னு காமிக்கிறது இந்த 4 இண்டிகேட்டரையும் பார்த்துக்கணும். அதில் இருக்கிற இந்தந்த ரூல்ஸ் அப்ளை ஆகும்போது இந்த பார் இவ்வளோ உயரமாக இருந்ததுன்னா இந்த இடத்துல சொல்லுன்னு சொல்லி இந்த இண்டிகேட்டர் சொல்லுது. அதாவது இந்த சிஸ்டம் சொல்லுது. ஆனால் வெறுமனே இண்டிகேட்டரை பார்த்து டே ட்ரேடிங் பண்ண முடியாது. இது எப்போ பண்ணலாம்னாக்கா, டெய்லி பாரை யூஸ் பண்ணி பல்காக மாத கணக்கில் பண்ணுறாங்களே, அவங்களுக்கு ஹையஸ்ட் ஹை கிடச்சி போச்சு, இன்றைக்கி ஒரு ரேட் போனால் போது, இன்றைக்கி லோவில் போட்டு விற்று வச்சுருவோம் அப்படின்னாக்கா அது செய்யலாம். டெய்லி பாருக்கு இண்டிகேட்டர் ஒரு வேளை யூஸ் ஆகலாம். இந்த இண்டிகேட்டர் யூஸ் ஆகிறது வேறு எதுக்குன்னாக்கா, ஃபார்முலா எழுதுறதுக்கு யூஸ் ஆகுது. ஒன்றோட கேரக்டரையும் மிக்ஸ் பண்ணி, பாரோட மிக்ஸ் பண்ணி அதில் சிஸ்டம் டெவலப் பண்ணுறதுக்கு இந்த 4, 5 ஒரு 5, 6ன்னு போடலாம். இப்போ இதில் தான் 7, 8 இண்டிகேட்டரை மிக்ஸ் பண்ணி போட்டிருக்கு. இதை ஒன்று சொல்லுதுனாக்கா இந்த 3 இண்டிகேட்டரும் என்ன சொல்லுது, இந்த 4 இண்டிகேட்டரும் என்ன சொல்லுது, அந்த நேரத்தில் இந்த பார் எப்படி செட் ஆகுது அப்படின்னு பார்த்து தான் இந்த மார்க்கை அதனால் கொடுக்க முடியுது. இந்த ஒரு டாப்பை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த 4 இண்டிகேட்டர் ஒப்பீனியன் கேட்டு பார் அமைப்பையும் பார்த்து அந்த இடத்துல தான் இது டாப்புன்னு சொல்லுது. அது ரொம்ப சிரமமான ஒன்று. ஒரு இண்டிகேட்டரை உருவாக்குறதே அதை உருவாக்குறவங்களுக்கு தான் தெரியும் அதனுடைய கஷ்டம். அதில் இருக்கிற நல்லது மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். ஃபார்முலா எழுதும்போது அதனுடைய கேரக்டரில் பெஸ்ட்டு கேரக்டர் மட்டும் தூக்கி போட்டு நம்ம ஒரு இண்டிகேட்டராக சிஸ்டமாக உருவாக்குறோம். அந்த சிஸ்டம் சொல்கிறத கொண்டு தான் டே ட்ரேடிங்கை பண்ண முடியுமே தவிர வெறும் இண்டிகேட்டரை கண்ணால் பார்த்து செய்யவே முடியாது. நிறைய பேர் சின்ன சின்னதாக சிஸ்டம் மாதிரி விட்ருப்பாங்க. ஒரு MACD சிஸ்டம் அது இதுன்னு விட்ருப்பாங்க. அது எப்படி இருக்குமோ தெரியல. ஆனால் எனக்கு தேவையான இந்த 1 நம்பர் பை, அடுத்தது 1 நம்பர் பை, இது மட்டும்தான் எனக்கு தேவை இந்த ட்ரேடிங்கில். இதெல்லாம் ஒரு ஐடியாவுக்கு தான், டாப் மோஸ்ட் போகிற ஐடியாவுக்கு தான். ட்ரெண்டு சேஞ்ச் ஆகும்போது இந்த இடத்துல இதே இண்டிகேட்டரு ரிவர்சலில் எனக்கு வேலை காட்டுது, இது செல்லுன்னு காமிக்குது. அப்போ இந்த இண்டிகேட்டரோட ஹெல்ப் தேவைப்படுது. அதுக்கு தான் நாங்கள் இந்த இண்டிகேட்டரை வச்சுருக்கோம். இதுவும் இருக்குது. இதில் டைவர்ஷன் இங்கே பார்த்துக்க வேண்டியதான்.
வெறுமனே இந்த இண்டிகேட்டரால் ஒன்றுமே செய்ய முடியல. ஜஸ்ட்டு ஒன்லி இது ஒரு இண்டிகேட்டரை போட்டோம்னா டைவர்ஜன் மட்டும் பார்த்து ஓட்டலாம். அதனால் ஒரு டே ட்ரேடுக்கு கண்டிப்பாக என்ன தேவைப்படுது, ஒரு சிஸ்டம்னு ஒன்று தேவைப்படுது. சின்ன சின்ன சிஸ்டமாக இருக்கலாம், உங்கள் மைண்டுக்கு தேவையான சிஸ்டமாக இருக்கலாம். குறைஞ்சபட்சம் இது பை இது செல்லுன்னு சொல்ல தெரியணும், ஒரு ஆர்வம் வரணும். நிறையா வந்து நம்மளை போட்டு குழப்பக்கூடாது. அதே சமயத்தில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறோமே இந்த போலிங்கர் பாயிண்ட்டு, எந்த ஒரு இண்டிகேட்டரும் போலிங்கர் பேண்டுக்கு டாப் போலிங்கர் பேண்டுக்கும் பாட்டம் பேண்டுக்கும் நடுவில் இந்த அவுட்டர்கிட்ட வரும்போது மட்டும்தான் அதை இன்டிமேஷனை கண்டுபிடிக்க முடியும். நமக்கு தேவை இந்த கவுண்டர் வேவ் வந்து இந்த என்ட்ரி தான் எனக்கு தேவை, இந்த என்ட்ரி தான் நமக்கு தேவை. இந்த என்ட்ரியை காமிக்கிறதுக்கு இண்டிகேட்டரால் முடியாது, ஒன்லி சிஸ்டத்தால் தான் முடியும். அது சின்ன சிஸ்டமாக இருக்கலாம். இப்போ எல்லாத்தையும் காமிக்குது, இதை காமிக்குது இதை காமிக்குது இதை காமிச்சா கூட பரவாயில்ல. ஆனால் நமக்கு தேவை ஃபஸ்ட்டு என்ட்ரி தேவை. ஒரு டே ட்ரேடருக்கு ஃபஸ்ட்டு என்ட்ரி தான் தேவை. இந்த வேவை விட்டுடுவோம், கவுண்டர் வேவையும் விட்டுடுவோம், அது எண்டில் தான் இந்த இது வரும். இந்த ட்ரேடு தான் தேவை. எடுத்த உடனே இந்த ட்ரேடு வரும், நாளே இந்த டாப்லேருந்து ஆரம்பிக்கும். இப்படி இதான் ஒரு செக்ஷன் வச்சுங்க. காலையிலேயே இந்த 1ஆம் நம்பர் ட்ரேடு வந்து விடுது, 2ஆம் நம்பர் ட்ரேடு வருது, கவுண்டரும் இருக்குது. இதில் வந்து டபுள் டாப் பார்த்தோம்னா இந்த என்ட்ரி வரும். இது என்றைக்கோ ஒரு நாளைக்கு கிடைக்கும். இப்போ 5 நாள் சும்மா உட்காந்துருக்க முடியுமா? இது என்றைக்கோ ஒன்று கிடைக்கும். இதை யூஸ் பண்ணி இண்டிகேட்டர் மட்டுமே யூஸ் பண்ணி இதை பண்ண முடியும். ஆனால் ரெகுலராக நார்மலாக ரெண்டுக்கும் நம்ம தயாராக இருக்கணும். இது வந்தாலும் நம்ம காலையிலேயே 10 மணிக்குள்ளே இது தான் வருதுனாக்கா இதை எடுக்க தெரியணும். இல்லை கவுண்டர் வேவில் வந்து எடுக்கிறோம்னாக்கா இதை எடுக்கணும். இதை ட்ரெண்டோடு சேர்ந்து போகிறோம், ட்ரெண்டுக்கு ஆப்போசிட்டாக போகிறோம், எதை வேணாலும் எடுக்கலாம். அன்னன்னைக்கு அது ஒர்க் ஆகும். ஆனால் இண்டிகேட்டரை மட்டும் பண்ணிக்கிட்டு நிற்க முடியாது, சிஸ்டம் அதனால் தேவைப்படுது. இப்போ இதில் ஃபைனலாக என்ன சொல்ல வரோம்னாக்கா, டே ட்ரேடர் எல்லாருக்குமே ஆவரேஜ் தேவை, இண்டிகேட்டர் தேவை. இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு மினிமம் ஒரு சிஸ்டம்னு ஒன்று தேவை. அப்போ தான் மைண்டு தலைவலிக்காமல் ஓட்ட முடியும். ஏன்னா கன்ஃபியூஷன்லேயே இருந்தோம்னா ட்ரேடு எடுக்க முடியாது. ட்ரேடு கன்ஃபார்மாக காலையில் வர ஃபஸ்ட்டு என்ட்ரி எடுக்கணும், ஃபஸ்ட்டு ட்ரேடு எடுக்கணும். ஃபஸ்ட்டு ட்ரேடுன்றது இப்போ இந்த ப்ளூ கலரில் இருக்கிறத பூரா இண்டிகேட்டரால் காமிக்க முடியல. இந்த ரெட் கலரில் இருக்கிறதையும் இந்த பச்சை கலர் க்ரீன் கலரில் இருக்கிறதையும் இண்டிகேட்டரால் ஓரளவுக்கு டபுள் டாப்பு டபுள் பாட்டம்லாம் கண்டுபிடிக்கலாம். அதை மட்டுமே தினமும் வராது. அதிகமாக வர்றது வந்து கவுண்டர் வேவ் தான். அதனால் ஃபைனலாக இதுக்கு டிசிஷன் என்ன பண்ணுறோம்னா, சின்னதாக ஒரு டே ட்ரேடர் அப்படின்னாலே குறைஞ்சபட்சம் ஒரு சின்ன சிஸ்டம் தேவைப்படுதுன்றதை புரிஞ்சுக்கிங்க. அவ்வளோதான். தேங்க்யூ.